ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் வச்சு செய்கிற ஒரு கிரேவி ரெசிபி தான். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் போல் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பொடியிலேயே 1 கப்பு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை பொடி பண்ணுறது எப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாக பண்ணிக்கிறோம். வறுத்த வேர்க்கடலையை போட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கிறோம். எண்ணெயை விட்டு கடுகு தாளித்து கத்திரிக்காவை 4ஆக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு வதக்குறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், அப்படி வேண்டான்னா ட்ரை சப்ஜியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா வரும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். இதுக்கு ஒரு கப்பு கணக்கில் தண்ணி விட்டு ஒரு லிட்டை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், வேர்க்கடலை, தனியா, மிளகாலாம் போட்டு அதையும் போடுறோம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் வார்ம் வாட்டராக விடுங்க. விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி கிடச்சிரும். உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.